ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் 2025 மார்ச் முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி ஆரம்பிப்பதனால இந்த கண்டக சனி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். சூரிய குடும்பத்தில் ஒரு கடைசி கிரகம் பாருங்க, சனி பகவான் சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருப்பதனால சூரியனுடைய ஒளி சனி பகவானுக்கு விழாதனால கருமை நிறத்தோடு என அழைக்கப்படுகிறார் சனி பகவான். அதே போல் ஒரு ராசியில் 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் சனி பகவான். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 30 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதனால தான் மந்தன் அப்படிங்கிற பெயர் சனி பகவானுக்கு உண்டு. அதே போல் தொழில்காரகன், ஆயுள்காரகன், கர்மக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த சனி பகவான். சனி நின்ற இடம் விருத்தி, பார்த்த இடம் பாழ். அதே போல சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து. சனி கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது. சனி கொடுப்பதை தடுப்பார் யாரும் இல்லை. சுய ஜாதகத்தில் சனி பகவான் பலம் பெற்றவர்கள் நாடாலும் பாக்கியம் பெற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு மனிதனை வைத்து அழகு பார்க்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே. சரி, இந்த சனி பகவான் பயிற்சினால கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் கன்னிராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். கன்னி காலப்புருஷ தத்துவத்தில் 6வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார். கன்னிராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் அறிவில் சிறந்தவர்கள், பல பட்டங்கள் பெற்றவர்கள், நாளுக்கு நாள் மாற்றங்களை விரும்பக்கூடியவர்கள், வாழ்க்கையில் நாளுக்கு நாள் உயர்வை பெறக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். கன்னிராசிக்குள்ள சுக்கிரன் நீச்சம், அப்போ பணப்புழக்கம் அதிகமுடையவர்கள் கன்னிராசிக்காரர்கள். பணத்தை தேடி செல்ல மாட்டார்கள், பணம் இவர்களை தேடி வரும். அதே போல் மாட மாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். லட்சுமி தேவியின் கடாட்சம் பெற்றவர்கள் இந்த ராசிக்காரர்கள். சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற கண்டக சனியினால வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது 2025 மார்ச்சுக்குள்ள பாருங்க, சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். 2025 மார்ச்சுக்கு பிறகு 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியாக அமர இருக்கிறார். அதே போல பாருங்க, கேது பகவான் தற்போது 2025 ஏப்ரல் வரையும் ராசிக்குள்ள இருப்பார். அதே போல ராகு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். தற்போது குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் 2025 மே மாதம் வரையும் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இதுவும் பாருங்க ஒரு முதல்தர யோகம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா குரு 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகும். ஓகே, இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி வருவதனால ஒரு பெரிய மாற்றம் வருமா, இல்லைன்னா பெரிய கஷ்டம் வருமா அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல உயர்வு வரும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க, 2025 ஏப்ரலுக்கு பிறகு 6ஆம் இடத்துல ராகு இருப்பார். 2025 ஏப்ரலுக்கு பிறகு 6ஆம் இடத்துல ராகு 1.5 வருஷம் இருப்பார். அப்போ இந்த கண்டக சனியால் எந்த பாதிப்புமே இருக்காது பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன்னா ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். இது ஒரு வலிமையான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியும் கன்னிராசிக்காரர்களுக்கு. இப்போ கன்னிராசிக்காரர்கள் எல்லாமே பாருங்க, 6ஆம் இடத்துல தற்போது 2025 மார்ச் வரையும் 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு திருமணத்துக்காக ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு உடனே திருமணம் நடக்கும். 2025 மார்ச்சுக்குள்ள ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா உடனே அதெல்லாம் பலிதமாகும். கன்னிராசிக்காரர்கள் முயற்சி செய்தால் போதும். அதே போல் கடன் பிரச்சனைந்து நீங்கள் வெளிவர முடியும். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். 2025 மார்ச்சுக்குள்ள குடும்பத்தில் எவ்வளோ மருத்துவ செலவுகள் இருந்தாலும் சரி, கன்னிராசிக்காரர்களுக்கே உடல் ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு நல்ல டாக்டர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஏன் அப்படின்னா தற்போது 6ஆம் இடத்துல சனி பலமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ 2025 மார்ச்சுக்குள்ளேயே ஒரு நல்ல அதிர்ஷ்டங்களை கன்னிராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அதே போல் 2025 மார்ச்சுக்கு பிறகு 7ஆம் இடத்துல சனி அமர இருக்கிறார்.
இந்த கண்டகசனி காலகட்டத்தில் என்ன பாதிப்புகள் வரும், என்ன கஷ்டங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு சில தடைகள் வரும். இப்போ நீங்கள் ஒரு காரியம் முயற்சி பண்ண போறீங்கன்னா அந்த காரியத்தில் ஒரு சில தடைகள் வரும். தடையை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும். 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே போல் பாருங்கள், சனி ஊன கிரகம். ராசியை பார்க்கும்போது வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும். ஏன்னா கொஞ்சம் வேகமாக போகிறீங்க, கொஞ்சம் ஆடம்பரமாக போகிறீங்க அப்படின்னா உடம்புல ஏதாவது ஊனத்தை கொடுத்து விடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் சனி பகவான் ஒரு மந்த கிரகம். அவர் ராசியை பார்க்க போகிறார் 2025 மார்ச்சுக்கு பிறகு. உடம்புல ஒரு அசதி தெரியும், உடம்புல ஒரு சோம்பல் தெரியும். அதனால் ஏதாவது உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா அதில் மாற்றம் வரும். அப்போ சனி பகவான் ராசியை பார்க்கும் பொழுது பாருங்கள், ஒரு சில தடைகள் வரும். இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் பண்ண போகிறீங்கன்னா அதில் அனுபவம் இருந்தால் உங்களுக்கு அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். எந்த ஒரு காரியம் முயற்சி பண்ணாலும் சனி ராசியை பார்க்கும்போது அனுபவம் இல்லாத தொழிலில் ஈடுபடக்கூடாது. அதில் பாருங்கள், ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா 7ல் சனி இருக்கும்போது உங்களுக்கு வெளிநாடு தடையை கொடுக்கும். அதனால் கண்டகசனி காலகட்டத்தில் ஒரு சில தடைகள் ஏற்படும். தொழில் பார்ட்னர் கூட்டாக தொழில் செய்கிறீங்கன்னா தொழில் பார்ட்னருக்குள்ளே பிரச்சனை வரும். தொழில் பார்ட்னருக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மேலும் பாருங்கள், அந்நியர்களால் ஆதாயம் கிடைக்கும். அதான் ஒரு சிறப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன்னா அந்நிய கிரகம் பாருங்கள் சனி பகவான். இன்னும் சொல்ல போனால் 2025 ஏப்ரலுக்கு பிறகு சனி வீட்டில் ராகு இருப்பார். ராகு அந்த வீட்டுடைய சனி உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று பிடிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச்சுக்கு பிறகு அபரிதமான வளர்ச்சி கிடைக்கும். அப்போ சொந்தக்காரர்களை விட்டு பாருங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருப்பது, கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரிந்து இருப்பது, இதெல்லாம் சிறப்பு. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கும்போது தூரத்தில் போய் பிழைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். வேறு ஜாதி, வேறு மதத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இப்போ பாருங்க, ராசிக்குள்ள கேது இருக்கிறாரு. கேது ராசிக்குள்ள இருக்கிற வரையும் பாருங்க, உங்க கூட இருப்பவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது கேது ராசிக்குள்ள இருக்கும்போது பாருங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. நீங்க யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களால ஒரு சில கஷ்டங்கள் வரும். அந்த விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். எங்கே போனாலும் பாருங்கள், ஒரு சில தடைகளும் இருக்கும். தடையை தாண்டி நீங்கள் ஜெயிக்க முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏமாறாமல் இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் 2025 ஏப்ரல் வரையும். ஏன்னா கேது தற்போது ராசிக்குள்ளே இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் கேது ஒரு விஷக்கிரகம். உடம்புல எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அந்த பாதிப்பு டாக்டருக்கே தெரியாத மாதிரி இருக்கும். அதாவது மருத்துவத்திற்கே கட்டுப்படாத சில கோளாறுகளை கொடுக்கும் கேது ராசிக்குள்ளே இருக்கும்போது. இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பாதிப்புகள் குறையும். அதாவது தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களுக்கு பாருங்கள், கேதுவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதிகமாக இருக்காது. முக்கியமாக கேது தற்போது ராசிக்குள்ளே இருப்பதனால ஒரு ஞானம் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஞானம்னா, இப்போ நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்தை பற்றி ஒரு முழு அனுபவம் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அந்த வியாபாரத்தை பற்றிய ஒரு நுணுக்கங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஞானக்காரகன் கேது ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வதனால இது ஒரு வகையில் ப்ளஸ்ன்னு சொன்னாலும் பாருங்கள், நிறைய பேர் கன்னிராசிக்காரர்கள் கேது ராசிக்குள்ளே இருக்கும்போது ஏமாறுவாங்க. அதே போல் உடம்புல ஏதாவது இந்த மூட்டு நடுவது, கைகால் சிரிப்பாக வர்றது, இது போன்ற பிரச்சனைகளும் வரும். பாத்ரூமில் வழுக்கி விடுறது, இதுமாரி பிரச்சனைகளும் வரும் கேது ராசிக்குள்ளே இருக்கும்போது. கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஆனால் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார் 2025 மார்ச் வரையும். எங்கே போனாலும் காரியம் வெற்றி. எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் முழுமையான பலன் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. இந்த கண்டகசனி காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஆனாலும் கண்டகசனி காலகட்டத்திலையும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு இருப்பார். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது. வாழ்க்கையில் கண்டகசனியானால ஒன்றும் கெடுபலன்கள் இருக்காது கன்னிராசிக்காரர்களுக்கு. தற்போது இப்போ 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார் 2025 மார்ச் வரையும். ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்தது ராகு ரிவேர்ஸில் பாருங்கள் 6ஆம் இடத்துக்கு போடுவார். சனி 7ஆம் இடத்துக்கு போவாங்க. அப்படியே மாறி இருப்பாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நீண்ட நாளைய நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எத்தனை வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு மன அமைதியை பெற முடியும் கன்னிராசிக்காரர்கள். அதனால் இந்த கண்டகசனி காலகட்டத்திலையும் ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டங்கள், வாழ்க்கையில் பெரிய ஒரு சரிவுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஏன்னா இப்போ குரு பகவானும் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா குரு பார்த்த இடம் பலம் பெறும். குரு பார்வை பாருங்கள் பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இப்போ குரு பகவானுடைய அருளும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதனால் கண்டசனியால்
அதனால் கண்டக சனியினால் ஒரு பெரிய இழப்போ பெரிய கஷ்டமோ கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.